OPPO அவங்களோட F சீரியஸ்ல இப்போ புதுசா F33 அண்ட் F33 Pro அப்படின்னு 2 ஸ்மார்ட் ஃபோன்ஸ் இப்போ லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. இன்னைக்கு இந்த வீடியோல F33 Pro எப்படி இருக்கு? அண்ட் இவங்க லான்ச் பண்ணியிருக்கிற இந்த பிரைஸ் பாயிண்ட்ல இந்த ஃபோன் நீங்க வாங்கலாமா? அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோல நீங்க தெரிஞ்சுப்பீங்க. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்குறது டிசைன். டிசைன் பொறுத்தவரைக்கும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டா இருக்கு. அண்ட் இந்த டிசைன் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? பார்க்கறதுக்கு நல்லா இருக்க மாதிரி தான் தெரியுது. உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறது கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த ஃபோனோட சைஸ்ன்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு 6.57 இன்ச்சஸ்க்கான AMOLED டிஸ்ப்ளே யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் ரெசல்யூஷன் பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு ஃபுல் ஹெச்டி ப்ளஸ்க்கான ரெசல்யூஷன் கொடுத்துருக்குறாங்க. அண்ட் கூடவே இங்கே ரெஃப்ரெஷ் ரேட்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு 120 ஹெச்க்கான ரெஃப்ரெஷ் ரேட் சப்போர்ட் இருக்குது. அண்ட் இந்த டிஸ்பிளேயோட பீக் பிரைட்னஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஹை பிரைட்னஸ் மோடில் உங்களுக்கு 1400 நிட்ஸ் வரைக்கும் போகும்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ டைரக்ட் சன்லைட்டில் யூஸ் பண்ணும்போது பெருசாக எந்தவித இஷ்யூஸ் இருக்கக்கூடாது. அண்ட் இந்த டிஸ்பிளேயோட பிக்சல் டென்சிட்டின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 397 பிக்சல்ஸ் பெர் இன்ச், ஓரளவுக்கு நல்ல ஷார்ப்பான டிஸ்பிளே தான். அண்ட் கூடவே இந்த டிஸ்பிளேக்கு HDR10 சப்போர்ட் கொடுத்துருக்குறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஸ்க்ரீன் ப்ரொடெக்ஷனுக்காக இங்கே DT ஸ்டார் D+ ப்ரொடெக்ஷன் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட் இந்த ஃபோனில் யூஸ் பண்ணியிருக்க ப்ராசஸர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இங்கே மீடியாடெக்கோட Dimensity 6360 அப்படிங்கிற புது சிப்செட் இங்கே யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த புது சிப்செட்டுங்கிறது ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் நேம் மட்டும்தான் டிஃபர் ஆகிருக்கு. 6300 என்ன பர்ஃபார்மன்ஸ் இருந்துச்சோ அதை அப்படியே ரீபிராண்ட் பண்ணி தான் 6360 லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த ப்ராசர் எந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் கேட்டிங்கன்னா ஒரு என்ட்ரி லெவலுக்கும் ஒரு மிட் ரேஞ்சுக்கும் நடுவில் உள்ள ப்ராசர் தான் இந்த 6300. ஸோ அந்த பர்ஃபார்மன்ஸ் மட்டும் தான் உங்களை எதிர்பார்க்க முடியும். நீங்கள் கேஷுவலாக ப்ளே பண்ண போகிறீங்க, இல்லை டே டு டே யூசேஜுக்கு மட்டும்தான் இந்த ப்ராசரால் ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடியும். கொஞ்சம் இன்டென்சிவாக போனீங்க அப்படின்னா நாளடைவில் லேக் ஆகிறதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகமாக தெரியும் உங்களுக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இவங்க லான்ச் பண்ணியிருக்க இந்த ப்ரைஸ் பாயிண்டில் இந்த ப்ராசஸ் ஜஸ்டிஃபையே பண்ண முடியாது. காரணம் ஓப்போலே ஒரு 12,000லேருந்து 15,000 ருபீஸ் லான்ச் ஆகிற ஃபோனில் யூஸ் பண்ணுற அதே ப்ராசரை ஒரு 37,000 ருபீஸ் கொடுக்குறதுல எந்த விதமான லாஜிக்கும் இல்லை. இந்த ப்ராசரை சப்போர்ட் பண்ணுறதுக்கு 8GB வரைக்கும் ரேம் ஆப்ஷனும் அண்ட் 128 இல்லை அப்படின்னா 256GBக்கான UFS 2.2 ஸ்டோரேஜ் ஆப்ஷன்ஸ் அவைலபிளாக இருக்குது. ரேமும் பார்த்தீங்கன்னா LPDDR4X ரேம் தான். ஸ்டோரேஜும் உங்களுக்கு 2.2 தான் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா டவுன்கிரேடட் வெர்ஷன்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. நிறைய பேர் கேட்கலாம், ஏன் இதெல்லாம் ஒரு விஷயமா பேசுகிறீங்க அப்படின்னு. UFS 2.2 அப்படிங்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா உங்கள் ஃபோனில் இருக்கிற அப்ளிகேஷன்ஸாக இருக்கலாம், இல்லை நீங்கள் யூஸ் பண்ணுற ரீட் ரைட் ஸ்பீட்ஸ் ஏதாவது ஃபைல்ஸ் காப்பி பண்ணுறீங்க, ஆப்ஸ் ஓப்பன் ஆகுறது, இது எல்லாமே உங்கள் ஸ்டோரேஜ் ஸ்பீடை பேஸ் பண்ணி தான் இருக்க போகுது. ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த ஸ்டோரேஜ் ஸ்பீட் ரொம்பவே கம்மியாக தான் இருக்குது. நெக்ஸ்ட் இந்த ஃபோனில் யூஸ் பண்ணியிருக்க கேமரா பொறுத்த வரைக்கும் உங்கள் ப்ரைமரி ஷூட்டர் 50 மெகா பிக்சலுக்கான ப்ரைமரி ஷூட்டர் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் செகண்டரி சென்சர் தேவையே இல்லாத ஒரு 2 மெகா பிக்சலுக்கான மோனோக்ரோம் ஷூட்டர் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 50 மெகா பிக்சலுக்கான ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா கொடுத்துருக்குறாங்க. ஓப்போங்க என்ன கிளைம் பண்ணுறாங்க அப்படின்னா எங்கே நல்லா அல்ட்ரா வைடான ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா உங்களுக்கு கிடைக்கும். இது ஒரு ஃபீல்ட் ஆஃப் வியூன்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு 100 டிகிரிக்கான ஃபீல்ட் ஆஃப் வியூ கிடைக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க. அண்ட் இதோட அப்பேச்சர் பொறுத்த வரைக்கும் f2.0. நெக்ஸ்ட் இந்த ஃபோனில் யூஸ் பண்ணிக்க பேட்டரி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 7000 mAhக்கான பேட்டரி. இதை சப்போர்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு 80 வாட்ஸ்க்கான சூப்பர்வூக் சார்ஜர் இங்கே கொடுத்துருக்குறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபோனில் அடிஷ்னல் டியூரபிலிட்டிக்காக இங்கே IP69Kக்கான டஸ்ட் அண்ட் வாட்டர் ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட்டும் கொடுத்துருக்குறாங்க. அண்ட் சாஃப்ட்வேர் பொறுத்த வரைக்கும் இந்த ஃபோன் Android 16 ரன் ஆகுது. ஓப்போவோட ஓன் யூஐயான ColorOS வெர்ஷன் 16 இங்கே அப்ளை பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் ஃபைனலாக இந்த ஃபோனோட ப்ரைஸிங் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பேஸ் வேரியண்ட் 8GB RAM 128GB வேரியண்ட் உங்களுக்கு 37,999க்கும் அண்ட் 8GB RAM 256GB வேரியண்ட் உங்களுக்கு 40,999க்கும் லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் அந்த ஃபோன் நீங்கள் வாங்கலாமான்னு கேட்டிங்கன்னா பெட்டர் இந்த ஃபோனை ஸ்கிப் பண்ணிடுங்க. பிகாஸ் இந்த ஃபோன் வேல்யூ ஃபார் மணி ஃபோன் கிடையாது. உங்களுக்கு இதே ஸ்பெசிஃபிகேஷன் தான் வேணும். ஓப்போலே K13X இருக்குது, தாராளமாக நீங்கள் அந்த ஃபோன் கூட வாங்கிக்கோங்க. ஒரு 17,000 18,000 தான் வரும். அது கூட ஓரளவுக்கு அக்செப்ட் பண்ணுற அளவுக்கு இருக்குது. பட் இந்த ப்ரைஸில் இந்த ஃபோன் கண்டிப்பாக அக்செப்ட் பண்ண முடியாது. ஸோ பெட்டர் இதை விட பெட்டரான ஸ்மார்ட் ஃபோன்ஸ் கம்மியான ப்ரைஸில் இருக்குது, நீங்கள் அதை வாங்கிக்கலாம். இல்லை ஓப்போலே இதே ப்ரைஸில் உங்களுக்கு ஃபோன் வேணும்னு நினச்சிங்கன்னா ஓப்போலே K13 டர்போ அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது, K13 டர்போ ப்ரோ அப்படிங்கிற ஃபோன்ஸ் இருக்குது. இந்த 2 ஃபோனுமே பெர்ஃபார்மன்ஸ் தாறுமாறாக இருக்கும். நீங்கள் தாராளமாக அந்த ஃபோன்ஸ் கூட கன்சிடர் பண்ணி பாருங்கள்.
இல்ல OPPO வேணா வேற ஏதாவது ஆல்டர்னேட்டிவ் வேணும்னா iQOO Neo 10R இருக்கு. Neo 10 இருக்கு. அண்ட் போக்கோல F7 இருக்கு. ஸோ இவ்ளோ ஸ்மார்ட் ஃபோன்ஸ் இருக்கும்போது, நீங்க இந்த ஃபோன்ஸ கன்சிடர் பண்றது பெட்டர் ஆப்ஷன்ஸ். இந்த பிரைஸ் ரேஞ்ச்ல இந்த ஃபோன் நீங்க வாங்குவீங்களா? உங்க தாட்ஸ் என்ன? அப்படிங்கிறது கீழ கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.